இந்த என்கேஜ்மெண்ட் போட்டோ எடுக்கிறப்ப ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஆனா தாலி கட்டுறப்போ அப்பா என் கூட இருக்க மாட்டாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. சோ சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்றது எனக்கு எல்லாமே. சோ நான் 10th முடிச்சுட்டு என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும்னு யோசிச்சதுல இருந்து காலேஜ் முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போகணும்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இன்ன வரைக்கும் he was always there to guide me. எஸ், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணப்ப கூட எங்க அப்பா தான் இறங்கி 2 வருஷம் தேடி அலைஞ்சு 100க்கும் மேல ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஃபைனலி ஒரு பொண்ணை பேசி நிச்சயத்துக்கு அரேஞ்ச் பண்ணாரு. எல்லாரும் செம ஹாப்பி. ஆனா யாரும் எதிர்பார்க்காத டைம்ல he passed away. யூசுவலா நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உடனே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் she decided to go with the wedding no matter what. என்னதான் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து தாலி கட்டுற வரைக்கும் கூட the way she supported emotionally throughout was completely unbelievable. ஜாலியா ஃபன்னா இல்லாம நிறைய பெயின்ல எங்க லவ் ஸ்டார்ட் ஆனாலும் now we are very happy together. இது எதுவுமே வர்தினியோட அன்கண்டிஷனல் கேர் அண்ட் லவ் இல்லாம நடந்திருக்காது. சோ இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, லவ்ன்றது வெறும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பெயின் அண்ட் சோகத்திலேயே அவங்களோட நிக்கிறது தான். சோ இப்படி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா don't ever let them go because they have the magic to turn your life beautiful.